அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் 5th செகண்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த quadrilateral whose vertices are -9, 0, -8, 6, -1, -2 and -6, -3. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும். கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மீட் பண்ணக்கூடிய இடம் 0. இதில் ஏன் லெஃப்ட் சைடில் நான் நீளம் அதிகமாக போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் மைனஸில் எல்லாமே மைனஸில் இருக்குது. மைனஸ் அதிகபட்சமாக -9 வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக தேவை. அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டோம். இதில் குறிக்கிறது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம சௌரியத்துக்கு குறிச்சிக்கலாம். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு தடவை கோடு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கோடு அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. நம்ம வாட்டுக்கு குறிச்சிக்கலாம். ஆனால் ரைட் சைடில் நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கல, எக்ஸ் கோஆர்டினேட். அதனால் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் பார்த்தோம்னா இங்கே அதிகபட்சமாக 6 +ல் 6 இருக்குது, -ல் 3 இருக்குது. இப்போ 3 இங்கே மேலே 6 கோடு பாருங்கள். இங்கே இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் சேர்த்து போட்டதுனால போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஒரு ரஃப்பான ஒரு டயக்ராம் தான் இங்கே நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போது நம்ம 1 2 3 போட்டுக்கிறோம். இங்கே -1, இந்த மாதிரி இப்போ ரஃபாக எழுதியாச்சு. கிராஃபில் பாயிண்ட்ஸில் குறிக்கிற போகிறப்போ ஃபஸ்ட்டு -9, 0 எக்ஸ் ஆக்சிஸில் -9, ஒய் ஆக்சிஸில் 0 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் பார்த்த போது இது -9, 0. அடுத்தது பார்த்திங்கன்னா -8, 6 எக்ஸ் ஆக்சிஸில் -8, ஒய் ஆக்சிஸில் 6 ரெண்டுக்கு நேர் ஒரு அப்ராக்சிமேட்டாக குறித்த போது அக்யூரேட்டாக குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் ஆக்சிஸில் -8, ஒய் ஆக்சிஸ் 6 நேர் பாயிண்ட் வச்சுக்கிறோம். -8, 6. அடுத்தது -1, -2 எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் -2 இந்த இடத்துல வருது. -1, -2. அடுத்தது -6, -3 எக்ஸ் ஆக்சிஸில் -6, ஒய் ஆக்சிஸில் -3 ஒரு நேரமாக குறிச்சிட்டோம். இப்போது நம்ம சும்மா ரஃபாக கையிலேயே நீங்கள் ஸ்கேல் வச்சு போடலாம், அல்லது இது மாதிரி ரஃபாக கூட குறிச்சிக்கலாம். இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதியாச்சு. 1/2 இந்த மாதிரி ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1/2 இன்ட்டு இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் எதுவும் கிடையாது. அதனால் எதை வேணாலும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். அடுத்த பாயிண்ட்டு இதை தான் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம போடணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -8, 6. அடுத்தது -9, 0. அடுத்தது -6, -3. அடுத்தது -1, -2. திரும்ப -8, 6 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு போட்டு 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி கீழ் நோக்கி மல்டிப்ளை பண்ணணும். சின்னதாக பென்சிலில் நீங்கள் கோடு போட்டுக்குங்க. கீழ் நோக்கி மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். -, +, -0 × 8, 0. -, +, 9 3s are 27. -, +, 6 2s are 12. -, -1 6 is 6. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். மைனஸை போட்டுக்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி மல்டிப்ளை பண்ணுறோம். இது மாதிரி ஒரு பென்சிலில் போட்டுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -6 9s are 54. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -6 × 0, 0. அடுத்தது -, +, 3 1 is 3. அடுத்தது -, +, 2 8s are 16. ஓகே, ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் பணமாக இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். 7 2 கூட்டினா 9, 2 1 கூட்டினா 3. இந்த மைனஸில் 0 இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. -6 மட்டும் இருக்குது, அதை போட்டுக்கிறோம்.
மைனஸ் போட்டு இது மட்டும் கடன் மைனஸ் 54 ரூபா. இந்த ரெண்டு பணமாக இருக்குது. இப்படி பணத்தை தனியாக கடனை தனியாக கூட்டிக்கிங்க. 16 3 கூட்டினா 19 ரூபா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 39ல் 6 போச்சுன்னா 33 மைனஸ் இதில் கடன் அதிகமாக இருக்குது, அதனால் மைனஸை போட்டு 54ல் 19 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ரஃப் ஒர்க் அந்த இடத்துல கூட நம்ம போடலாம். பாருங்கள், 54ல் 19 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இது 4 ஆயிரும், இது 14 ஆயிரும். 14ல் 9 போச்சுன்னா 5, 4ல் 1 போச்சுன்னா 3, 35 அப்படின்னு ஆன்சர் வருது. 35 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் கேன்சல் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 33 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணால் 1/2 இன்ட்டு 3 + 5 8, 3 + 3 6. இந்த 68 12 டிவைட் பண்ணால் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் 3 சம் இருக்குது. ஒன்று எக்ஸாம்பிள் 5.6, ஒன்று 5th ஃபஸ்ட்டு சம், 5th செகண்ட் சம், எக்ஸசைஸ் 5.1. இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ். அதாவது இந்த பாயிண்ட்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது, இந்த பாயிண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சம்முக்கான ஆன்சர் 69. இதில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது, மீதியில் எல்லா வழியுமே நெகட்டிவ் இருக்குது. அதனால் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு 35, இதில் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, இதுக்கான ஆன்சர் 34. ரெண்டு பாசிட்டிவ் 69, ஒரு பாசிட்டிவ் 35, எல்லாமே நெகட்டிவ் அப்போது 34. இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த செம்மே எக்ஸாமில் வந்ததுன்னா எழுதுறதுக்கு சௌரியமாக இருக்குது. ஆனால் எக்ஸாமில் வேறு ஏதாவது செம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. நன்றி.